வணக்கம். இது டெக் தமிழா செய்திகள். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு நம்ம இப்போ பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்க டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. இப்போதான் சாம்சங் அவங்களோட கேலக்ஸி S10 லான்ச் பண்ணாங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 10க்கான ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ரூமர் படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேலக்ஸி நோட் 10ல் குவாட் கேமரா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பின்பக்கம் 4 கேமராவோடு இந்த கேலக்ஸி நோட் 10 வர இருக்கிறதாக இந்த ரூமர்ட் நியூஸ் சொல்லுது. ஸோ இந்த 4 கேமரா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ், 12 மெகா பிக்சல் வேரியபிள் அப்பர்ச்சர் கொண்ட ஒரு லென்ஸ் f1.5 மற்றும் f2.4 மற்றும் மூன்றாவதாக ஒரு 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், நாலாவதாக ஒரு 3D TOF சென்சர் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். இந்த ஃபோனில் ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 6.75 இன்ச் டிஸ்பிளே. ஆனால் நான் பர்சனலாக வெயிட் பண்ணுறது இந்த S Penல என்னென்ன புதிய ஃபீச்சர்ஸ் கொண்டு வருவாங்கன்னு. ஏன்னா இந்த நோட் சீரீஸில் உள்ள ஹைலைட்டே இந்த S Pen தானே. ஸோ சமீபத்தில் சாம்சங் இந்த S Penல கேமரா கொண்டு வருவதற்கான ஒரு பேட்டர்ன் வாங்கியிருந்தாங்க. ஸோ என்ன மாதிரியான புது விஷயங்கள் இந்த S Penல கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். ஸோ அப்பப்போ இந்த கிடைக்கிற நியூஸ் தகவல்களை நான் நியூஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் அந்த பெல் பட்டனும் அமைக்கிறீங்க இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா. ஸோ இந்த மொபைல் வேர்ல்டு காங்கிரஸில் சோனி நேற்று 3 ஃபோன்கள் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட அப்டேட் நான் அந்த நியூஸ் எபிசோடில் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா நீங்கள் செக் பண்ணிங்க. ஆனால் இப்போ ஒரு புதிய ஒரு என்ட்ரி லெவல் ஃபோனும் இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது Xperia L3. ஸோ இந்த ஃபோனோட டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். இதில் 5.7 இன்ச் டிஸ்பிளே இருக்குது, HD+ ரெசல்யூஷன், கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 வருது. ஹீலியோ P22 மீடியாடெக்கோட ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3GB RAM மற்றும் 32GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது. பின்பக்கம் டுவல் கேமரா, ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா f2.2 அப்பச்சர், கூடவே ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங்காக, செல்ஃபிக்காக 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 3300 mAh பேட்டரியும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஒரு என்ட்ரி லெவல் ஃபோன் சோனியோடது Xperia L3. இதோட விலை இன்னும் அவங்க சொல்லலை. ஸோ பார்ப்போம் என்ன விலைக்கு இதை கொண்டு வராங்கன்னு. இப்போ பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, February 28 ஷாமி என்ன தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ரெட்மி நோட் 7 வருதுன்னு தெரியும். ஆனால் கூடவே இந்த ரெட்மி நோட் 7 ப்ரோவும் கொண்டு வர போகிறாங்களான்னு தான் பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளி இருக்குது. அதாவது ஸ்னாப்டிராகன் 636 கொண்ட ஒரு ஃபோனை நோட் 7ஆக கொண்டு வந்துட்டு இந்த சைனாவில் லான்ச் ஆன இந்த நோட் 7 நோட் 7 ப்ரோவாக இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு. அது எனக்கு என்னவோ அது ஃபேக் நியூஸாக தான் தோணுது. இன்னும் ஸ்னாப்டிராகன் 636ல் இந்த நோட் சீரிஸ் கொண்டு வராங்கிறது டவுட் தான். ஏன்னா நோட் சீரிஸில் இந்த 636 அதிகமாகவே யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ புது புது ப்ராசஸர் வந்தாச்சு, மக்களோட எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ அது எனக்கு ஃபேக் நியூஸாக தான் தெரியுது. ஸோ பார்ப்போம் 28 நாளை கழிச்சு ஸோ என்னென்ன ப்ராடக்ட் வரும்னு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை. போக்கோ F1 நல்ல ஒரு டிவைஸ், பல அப்டேட்ஸ் அதுக்கு இப்போ கொடுத்துருந்துருக்காங்க. அந்த போக்கோ F1 வந்த உடனே அதில் வைட் வைன் சர்டிஃபிகேஷன் இல்லைன்னு பல நியூஸ் இருந்தது. ஸோ அப்போ தான் பலருக்கும் தெரியவே ஆரம்பிச்சது இந்த வைட் வைன் L1 சர்டிஃபிகேஷன் அப்படி ஒன்று இருக்குது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் நீங்கள் இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் கண்டென்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஹெச்டியில் பார்க்க முடியும். ஸோ இது வரைக்கும் இந்த போக்கோ F1ல நீங்கள் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கும்போதோ அல்லது அமேசான் பிரைமில் நீங்கள் படம் பார்க்கும்போதோ இந்த ஹெச்டி ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன் இல்லை. ஆனால் இப்போ அதை இந்த அப்டேட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. MIUI 10 9.25.2ங்கிற ஒரு பீட்டா அப்டேட்டில் இந்த வைட் வைன் L1 சர்டிஃபிகேஷன் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் அந்த அப்டேட் வந்த பிறகு நீங்கள் ஹெச்டி ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். ஃபோல்டபுள் ஃபோன் மொபைல் வேர்ல்டு காங்கிரஸில் பல கம்பெனிகள் கொண்டு வந்தாங்க. ஆனால் நூபியா நிறுவனம் நூபியா ஆல்ஃபாங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்சை இன்னைக்கு இறக்கியிருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளே. இப்போ இருக்கிற ஸ்மார்ட் வாட்சஸ்லேயே ஒரு பெரிய டிஸ்பிளே இதில் தான் இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் கொண்ட டிஸ்பிளே இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு கையை சுற்றிலும் ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்குது இதில் ஸோ இது ஒரு ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளே. இதில் பார்த்தீங்கன்னா ஜெஸ்டர் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்கள் விரலை அசத்தி இந்த ஸ்க்ரீனை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணலாம், லெஃப்ட் ரைட்டுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ஆக்ஷன் மூலமாக, ஜெஸ்டர் ஆக்ஷன் மூலமாக. ஸ்னாப்டிராகன் வேர் 2100 ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்காங்க. ஆனால் இது ஓல்ட் ஜென்ரேஷன். இது லேட்டஸ்டாக 2200 வந்துட்டு. ஆனால் பழைய ஜென்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1GB RAM மற்றும் 8GB ஸ்டோரேஜ் இதில் இருக்குது. ஆனால் இதோட மெயின் ஹைலைட்டே இந்த ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளே, பெரிய ஒரு டிஸ்பிளே ஸ்மார்ட் வாட்சில் கொண்டு வந்திருக்காங்க. இதோட விலை 34,000 ஸ்டார்ட் ஆகுது. இசிம் அதாவது சிம் கார்டும் போடக்கூடிய வேரியண்டும் இருக்குது. அதோட விலை 48,000.
ஸோ இது வந்து இப்போ சைனாவில் ஏப்ரல் மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவுக்கு வருவாங்கிறத பற்றி அவங்க இன்னும் சொல்லலை. ஸோ பட் இருந்தாலும் அதிக விலை இந்திய மார்க்கெட்டுக்கு இல்லையா. இதில் கேமரா கூட இருக்குது. ஒரு 5 மெகா பிக்சல் கேமராவும் இதில் கொடுத்துருக்காங்க. 500 mAh பேட்டரி இருக்குது. ஒரு நாள் அல்லது 2 நாள் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களே 2 நாள்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாள் தான் போகும். ஏன்னா வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கனால பேட்டரி கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். ஒரு 500 mAh பேட்டரி தான் இதில் இருக்குது. கனெக்டட் கார்ஸ். இந்த கனெக்டட் கார்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷன் வேணும். ஸோ Qualcomm அதுக்காக ஒரு புதிய சிப்செட் ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா QCA6696. 4G மற்றும் 5G சப்போர்ட்டோடி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த புதிய வைஃபை ப்ரோட்டோகால் Wi-Fi 6 சப்போர்ட்டும் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நல்ல ஒரு சிறந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து கிடைக்கும். ஃபாஸ்டான டேட்டா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அது வந்து கனெக்டட் கார்ஸ்க்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கான ஒரு புதிய ப்ராசஸர் ஆட்டோமொபைலுக்காக Qualcomm வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓப்போ வந்து ஒரு 5G ஃபோன் கொண்டு வர போகிறாங்க. அதில் வந்து 10x லாஸ்லெஸ் ஜூமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோனுக்கான ஒரு லீக்ட் இமேஜ் இப்போ வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ஐஃபோன் மாதிரியே இருக்குது. ஃப்ரண்டில் வந்து நாச்சும் இருக்குது. ஸோ இதான் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஓப்போவோட 10x லாஸ்லெஸ் ஜூம் ஃபோன். இது வந்து ஓப்போ ஃபைண்ட் X2 ஆக பேரில் வரலாம். இது வந்து ஸ்னாப்டிராகன் 855 ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக அமையும். விவோ வந்து அவங்களோட ஒரு புதிய சப் பிராண்ட் கொண்டு வந்தாங்க IQ. மார்ச் 1ஆம் தேதி அவங்களோட புதிய ஃபோன் இதில் கொண்டு வர இருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கேம் சென்ட்ரிக் ஃபோனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 855 ப்ராசஸரில் இது பவராக இருக்குது. இது வந்து பல வேரியண்ட்டில் வரும் சொல்லியிருக்காங்க. ஒரு 6+64GB ஸ்டோரேஜ், 8+128GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB ரேம் மற்றும் 256GB ஸ்டோரேஜ் கொண்ட பல மாடல்களில் இது வர இருக்கிறதாக தெரியுது. 6.4 inch AMOLED டிஸ்பிளே, Full HD Plus ரெசல்யூஷன் மற்றும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இதெல்லாம் வச்சு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரியும் இதில் இருக்குது. ஒரு கேம் சென்ட்ரிக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இது அமையும்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் இந்தியாவுக்கு வருதான்னு தெரியல. ஆனால் வேறு அது இந்தியாவுக்கும் கொண்டு வரலாம். இப்போ நம்ம ஃபோன்லலாம் வந்து இந்த மைக்ரோஎஸ்டி கார்டு போடுறோம் இல்லையா. ஸோ பல பேர் வந்து 64GB கார்டு, 32GB கார்டெலாம் போடுறாங்க. இப்போ வந்து உலகின் முதல் 1TB மைக்ரோஎஸ்டி கார்டை இறக்கியிருக்காங்க 2 கம்பெனிகள். மைக்ரான் என்கிற ஒரு கம்பெனி மற்றும் இந்த வெஸ்டர்ன் டிஜிட்டலோட சாண்டிஸ்க். இவங்க 2 கம்பெனிகளும் வந்து இந்த உலகின் முதல் 1TB மைக்ரோஎஸ்டி கார்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். 2016 சாண்டிஸ்க் வந்து SD கார்டு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க 1TB. ஆனால் லெக்சர் தான் வந்து கமர்ஷியலாக 1TB கார்டை வந்து போன வாரம் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ மைக்ரோஎஸ்டி கார்டு வந்து சாண்டிஸ்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 32,000 ரூபா. ஆமாம், 1TB மைக்ரோஎஸ்டி கார்டு வந்து 32,000 ரூபா. என்னடா அது ஃபோன் விலையோடி இந்த மைக்ரோஎஸ்டி கார்டு விலை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸோ என்ன செய்ய, ஒரு புது டெக்னாலஜி வரும்போது எப்போவுமே விலை அதிகமாக தான் இருக்கும். ஸோ 1TB கார்டு 32,000 ரூபா. 512GB கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் 12,000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் இது அதை விட டபுளாக இருக்குது. இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு இப்போ பார்க்கலாம். ஸோ சாண்டிஸ்கோட இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீட் ஸ்பீடு வந்து 160 MB/s. இந்த ரைட் ஸ்பீடு வந்து 95 MB/s. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான மைக்ரோஎஸ்டி எக்ஸ்பிரஸ் கார்டுக்கான ஒரு டெக்னாலஜி இப்போ வர இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 985 MB/s இந்த ரீட் ரைட் ஸ்பீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்றைய டெக் தமிழா செய்தி தொகுப்பு. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, அந்த பெல் பட்டனை அமுக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.